ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை ட்ரம்பால் ஓரங்கட்டப்பட்ட ஜேடி வென்ஸ். 10 ஆண்டுகள் போட்ட திட்டம் 2 மணி நேரத்தில் தப்பித்த வடகொரிய குடும்பம். ஸ்பெயின் விவகாரம், ட்ரம்பின் பழிவாங்கும் நகர்வை முறியடித்த நேட்டோ. பாகிஸ்தானில் முன்னெடுக்கப்படும் ஈரானுடனான 2வது சுற்று அமைதி பேச்சுவார்த்தையில் இருந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். ஈரானுடனான மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் நாடகத்தனமான முறையில் முறிவடைந்ததை தொடர்ந்து துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் ஏமாற்றத்துடன் அமெரிக்கா திரும்பினார். தற்போது இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளிலிருந்து அவர் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சனிக்கிழமை காலையில் நடைபெறவுள்ள சந்திப்புக்கு ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை ஜனாதிபதி ட்ரம்ப் அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் இன்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் வேன்ஸ் எந்த நேரமும் புறப்படும் வகையில் தயார் நிலையில் இருப்பார் என்று கூறியுள்ளார். மேலும் பேச்சுவார்த்தைக்கென ஈரானியர்கள் தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை ஜனாதிபதி ட்ரம்ப் அனுப்பி வைத்துள்ளார் என்று லீவிட் விளக்கம் அளித்துள்ளார். வேன்ஸும் அவரது குழுவும் அவரது துணை ஜனாதிபதி பதவியின் முதல் உண்மையான சோதனையாக பரவலாக கருதப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை பெறுவதில் கடந்த முறை தோல்வியடைந்திருந்தார். இதனிடையே பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி இஸ்லாமாபாத் வந்தடைந்துள்ளதாக பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சியுடன் ஒரு சிறிய அரசாங்க குழுவும் இஸ்லாமாபாத்துக்கு சென்றுள்ளது. அமைச்சர் ஆராக்சி அங்கிருந்து மஸ்கட் மற்றும் மாஸ்கோவிற்கு பயணம் செய்ய இருக்கிறார். இருதரப்பு ஆலோசனைகளை நடத்துவது, பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பது மற்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலை நிர்வாகமும் ஈரானுக்கு எதிராக திணித்துள்ள போர் தொடர்பான தற்போதைய நிலையை மீளாய்வு செய்வது ஆகியவையே இந்த பயணத்தின் நோக்கம் என ஆராக்சி விளக்கமளித்துள்ளார். வடகொரியாவைச் சேர்ந்த 9 பேர் கொண்ட ஒரு குடும்பம் 10 ஆண்டுகளாக போட்ட தப்பிக்கும் திட்டத்தை வெறும் 2 மணி நேரத்தில் செயல்படுத்தி மஞ்சள் கடலை கடந்து தப்பித்துள்ளனர். கடந்த 2023 மே 6ஆம் தேதி இரவில் கிம் குடும்பத்தைச் சேர்ந்த 9 உறுப்பினர்கள் வடகொரிய கடற்கரையில் ஒரு சிறிய மீன்பிடி படகில் ஏறி அமைதியாக மஞ்சள் கடலுக்கு நுழைந்துள்ளனர். 2 மணி நேரத்துக்குள் வடகொரியா மற்றும் தென்கொரியாவுக்கு இடையிலான சர்ச்சைக்குரிய கடல் எல்லையான வடக்கு எல்லைக்கோட்டை அவர்கள் கடந்து பாதுகாப்பான இடத்தை அடைந்தனர். 10 ஆண்டுகளுக்கு முன்னரே சகோதரர்களின் தந்தை முதலில் கடல் வழியாக தப்பிச் செல்லலாம் என்று பரிந்துரைத்த போது அந்த திட்டம் தொடங்கியிருந்தது. ஆனால் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அவர் உயிருடன் இல்லை. அவரது மகன்களான கிம்மில் கியோக் மற்றும் கிம்மி ஹியோக் ஆகியோர் தாங்கள் இறுதியாக புறப்பட்ட அந்த இரவில் அவரது அஸ்தியை தங்களுடன் எடுத்துச் சென்றனர். கிம்மி ஹியோக் கடற்கரைக்கு சென்று மீன்பிடிக்க கற்றுக்கொண்டு தனக்கென ஒரு படகை வாங்கினார். மேலும் லஞ்சம் அளிப்பதன் மூலம் உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அமைதியாக உறவுகளை வளர்த்து கொண்டார். சகோதரர்கள் இருவரும் மீனவர்களாக நடித்து ரோந்து முறைகளை சோதித்தும் பதிலளிப்பு நேரங்களை கணக்கிட்டும் பலத்த ரோந்துக்கு உட்பட்ட எல்லை நீர்நிலைகளை நோக்கி திரும்ப பயணம் மேற்கொண்டனர். தெரிவு செய்யப்பட்ட அந்த இரவில் ஒரு வசந்த கால புயல் அவர்கள் எதிர்பார்த்திருந்த சூழலை ஏற்படுத்தி தந்தது. ரேடார் பார்வை தெளிவு குறைந்தது. ரோந்து பணிகள் மந்தமடைந்தன. அந்த சகோதரர்கள் இரவு காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு புறப்பட்டனர். அக்குழுவில் இருந்த பெண்கள் 5 மாத கர்ப்பிணியாக இருந்த கிம்மில் ஹியோக்கின் மனைவி உட்பட முதலில் கன்னிவெடி பகுதி ஒன்றை நடந்தே கடக்க வேண்டியிருந்தது. படகு நடைவேகத்தை விட சற்று அதிகமான வேகத்தில் நகர்ந்தது. இராணுவ ரேடாரில் மிதக்கும் குப்பையைப் போல தோன்றும் அளவுக்கு மெதுவாக இயோன்பியோங் தீவை அவர்கள் இறுதியாக கண்டபோது தென்கொரிய கடற்படை கப்பல் ஒன்று அவர்களை நெருங்கி வந்தது. அந்த குடும்பத்தினர் தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டனர். அத்தோடு அந்த துயர அனுபவம் முடிவுக்கு வந்தது. ஈரான் போர் குறித்த இஸ்பெயினின் நிலைப்பாட்டிற்காக நேட்டோ அமைப்பில் இருந்து அமெரிக்கா இஸ்பெயினை இடைநீக்கம் செய்ய முற்படலாம் என்ற நிலை முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த இராணுவ கூட்டணியிலிருந்து உறுப்பு நாடுகளை இடைநீக்கம் செய்யவோ அல்லது வெளியேற்றவோ எவ்வித விதியும் இல்லை என்று நேட்டோ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க தவறியதாக தாங்கள் கருதிய நட்பு நாடுகளை அமெரிக்கா தண்டிப்பதற்கான நடவடிக்கைகளை பென்டகன் பரிந்துரைத்திருந்தது என்ற தகவல் கசிந்துள்ளது. அத்துடன் தெற்கு அட்லாண்டிக்கில் அமைந்துள்ள அர்ஜென்டினாவாலும் உரிமை கோரப்படும் ஃபாக்லேண்ட் தீவுகள் மீதான பிரித்தானியாவின் உரிமை கோரல் குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மறு ஆய்வு செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் நேட்டோ உறுப்புரிமையை இடைநீக்கம் செய்வதற்கோ அல்லது வெளியேற்றுவதற்கோ அதன் ஸ்தாபக ஒப்பந்தத்தில் எந்தவொரு விதியும் குறிப்பிடப்படவில்லை என்று நேட்டோ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் நேட்டோவில் இருந்து தங்களின் உறுப்புரிமையை இடைநீக்கம் செய்ய வாய்ப்பில்லை என்று ஸ்பெயின் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே பென்டகன் பத்திரிகை செயலாளர் கிங்ஸ்லி வில்சன் தெரிவிக்கையில் அமெரிக்கா தனது நேட்டோ கூட்டாளிகளுக்காக அனைத்தையும் செய்த போதிலும் அவர்கள் எங்களுக்காக உடனிருக்கவில்லை என்றார்.
பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பின்னர் நேட்டோ கூட்டணி நாடுகள் ஆதரவளிக்க தயக்கம் காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து விமர்சித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களுக்காக தங்களது பிரதேசத்தில் உள்ள விமான தளங்களை பயன்படுத்த ஸ்பெயின் அனுமதி மறுத்தது. இந்த நிலையில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நாங்கள் இந்த விடயத்தில் அமெரிக்க அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுகளுடன் செயலாற்றுவோம், கசிந்த மின்னஞ்சல்களால் அல்ல என்றார். அது மட்டுமின்றி ஸ்பெயின் தனது நட்பு நாடுகளுடன் முழுமையான ஒத்துழைப்பை ஆதரிக்கும் என்றும், ஆனால் எப்போதும் சர்வதேச சட்டத்தின் வரம்பிற்குள்ளேயே அது அமைந்திருக்கும் என்றார்.